எத்தனை பேர் சிறப்பாக விளையாண்டாலும் டெஸ்ட்டு போட்டியில் டிராவிட்டு தாண்டா, அந்த டிராவிட்டு தாண்டா இன்னைக்கு கோச்சரு. ஜெயிச்ச பெருமையும் கப்பும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த டிராவிட்டுக்கும் அவரை சார்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அத்தனை பேருக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பற்று இருந்தா யாரும் அழைக்க முடியாது. சொல்லுங்க வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மரே ஆத்த மரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணன் மரே தம்பி மரே வணக்கம், உங்க தைவரம் தான் நாடகம் எல்லாம் நடக்கும். ஐயா மரே என்ன வாடினாலும் என்ன நடித்தாலும் அதே சம்பளம் தானடா. அதுக்காக ஜீவனூரில் அம்பலார் வீட்டு இலத்தையான எழுதி தருவார். இல்லை இப்போ உங்களை ஒன்றும் சொல்லலை, சும்மா சொல்கிறேன், இவங்களுக்கு புத்தி சொல்கிறேன். வாசிக்கிற 4 பேர் நாடகத்துக்கு வாசிக்கல, 2020 கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா ஜெயிச்சிரும்டா, ஜெயிச்சிடும், சீட்டாட்டத்தில் ஜெயிக்க. நீ சிரிக்கிறியா நக்கல் பண்ணுறியா? வாப்பா வாப்பா வா வா, நீ என்ன அரைச்சனா இந்த ஊரில் இருக்கவே கூடாது, போயிரு உள்ளே வந்து போ. ஆமாம் பெரிய தாயல் சேட்டு மையன் ரோசப்படுற, போ உள்ளே வந்து டான்ஸுக்காரி பிள்ளையே பாடாப்படுத்துகிற. அப்படியே பொம்பளை கிடச்சிட்டா கலந்து நீக்குறக்காரையும் தக தள்ளிடுவேன். உட்கார் ஐயா, ஒரு வாரம் கழிச்சு எரிச்சிருங்க, அந்த ஆள் நடந்த தடத்தை எரிச்சிருங்க. ஏன்னா கோடி கணக்கில் செலவழித்து இந்த ஜாமிக்கெல்லாம் நீங்கள் திருவிழா நடத்தி இந்த அம்பலார் ஐயா இந்த முக்கியஸ்தரெல்லாம் படுற கஷ்டத்தை நான் உணர்ந்தவன். ரொம்ப கஷ்டம் ஐயா. நாடக நடிகர்களுக்கு சோறு ஓடாட்டாலும் நடிகர் ஊரம் கிருகிருன்னு வைவாங்க. மைச்சேட்டுக்காரருக்கு சோறு ஓடாட்டால் குழாயை கழட்டிடுவேன், சிச்சுக்கிட்டே இருக்கு, அது பக்கமாக இல்லாமல் வாலி மொய் வேலவன் ஆடியஸ்னா உலகம் பூரா பேரான செட்டு. இந்த அவனை நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிடு. பொம்பளை விஷயத்தில் ரொம்ப ரோக்கராக இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல்பு மாட்டும் போது பொம்பளை பிள்ளையோட வீடியோ கால் போகிறான்டா, அவன் காலே சரியில்லையடா, அப்படி நடக்கிறானடா. அருமை அருமை பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகளே, நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் என் தமிழ் உறவுகளுக்கு தெரியும். இப்பொழுது என்னுடைய சொந்த இடத்திலே ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவங்களுக்கு. அதற்காக திணையத்தூரில் இனியதொரு உதயம் SRK ஆலா பிளாக்ஸ், உண்மையிலேயே திணையத்தூர் SRK ஆலா பிளாக் கம்பெனி சார்பாக எங்களிடம் கட்டிடத்துக்கு தேவையான M சாண்டு B சாண்டு சல்லி சிமுண்டு சில்லறை மொத்தம் கிடைக்கும். சென்ட்ரிங் ஜாமான்கள் வாடகைக்கு விடப்படும். பிக்கப் வண்டி வாடகை கிடைக்கும். மதுரை தொண்டி மெயின் ரோடு மாவூர் விளக்கு திணையத்தூர் SRK ஆலா பிளாக் கம்பெனி ஓனருக்கு பாதம் தொட்டு ரூபாய் 5001 நன்கொடை கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி. ஏன்னா டெய்லி நான் கூத்தாடினாத்தான் அங்கே இருக்க மக்களுக்கு கஞ்சி. ஆமாம், நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லையா. அப்படி சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருந்தோம்னா சிவனூர் மாதிரி ஒரு 100 கிராமத்தை நான் வாழ வச்சு செத்து போயிடுவேன். நன்றி நன்றி. இருக்க வரை இல்லாதக்கு செய். இந்த வாரு வாங்கப்போ, உட்காருங்கப்போ, உட்காருங்கப்போ, வாங்க
உட்காரன்னு சொன்னாலும் குத்தம் உங்களுக்கு. ஐயா அம்பலார் ஐயா, 2 பக்கம் முள்ள வெட்டி அடைக்கலாமா? யாரும் வராத அளவுக்கு சாமியை கும்பிட்டுருவோம், கருப்பனை கூப்பிடுவோம்டா. எக்கோவை எக்கோவை அன்னைதான் வணங்கி சிவனொரு அருமைச்சவையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் கடல் போல இருக்கக்கூடிய சபை வணங்கி சிவனொரு கிராமத்திலே கட்டழகி நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அமோய் சொல்லி வச்சா சிவனூரு வீரபத்திரசாமி ஏழ மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டழகி. எனக்கு சிவனூரு கிராம மடிய குங்கும பொட்டழகி. அபோ எல்லைக்கு காவலு 18ஆம் படி கரும்பு. சிவனூரு அருமை சபையோர் வணங்கி சிவனூரு காளியாத்தா உனக்கு அழகு சட தோரணையிட கெட்டவரம் தந்துருவா காளியம்மா, தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பா காளியம்மா. அண்ணன் வணங்கி சிவனூரு கிராமம் அருமை சபை இந்த சபை வணங்கி போதும் போதும், இதுக்கு மேலே சாமி நிறைய ஆட ஆரம்பிச்சிடும். போதும், சாமி வர்றது சாமி ஆடுறது எல்லாமே உண்மைதான். ஆனால் சில பேர் இப்போ தண்ணியை போட்டு ஆடுறாங்க. சும்மா ஆடுற ஆளில் விபூதியை போட்டால் நெட்டுக்கிடுவேன், தண்ணியை போட்டு ஆடுற ஆள் எப்படி நிற்பேன்? விபூதியை போட்டால் இன்னும் ஒரு ஆப்பை போட்டாத்தே அவன் நிற்பேன். சாமி அந்த அளவுக்கு வந்துருச்சு. எல்லோரும் ஒத்துமையாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த சிவனூர் கிராமம் மட்டும் கிடையாது, தழுதனூர், மேலே கைக்குடி, இளங்குளம். விக்கெட் விழுந்துருச்சா? நான் இங்கே என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. என் தம்பி விளையாட்டு பிள்ளை நல்லா இருந்தான் பார்த்துக்கங்க. ஒரு காலத்தில் நான் தூங்கும்போது கூட கிரிக்கெட்டு மட்டையை தலைமாட்டில் வச்சு தான் நான் தூங்குவேன். ஒரு பந்து வாங்கி கொடுப்பாங்க, தாயமங்கலம் முத்துமாரி கோயில் திருவிழாவில் உடஞ்சி போகும். அதை தீயை வாட்டி வாட்டி ஒட்டி ஒட்டி சுடுவோம். ஒரே பந்தில் உடச்சி போடுவான், ஒருத்தையும் அவனை வெளுத்தாடி போட்டு பாயிடுறது.
இப்போ கிரிக்கெட்டு விளையாடுற ஆளுகளே ஏற்கனவே ப்ரெஷரில் தான் விளையாடுவேன். ஐயோ இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரணுமே, இல்லைன்னா இந்திய நாட்டில் உள்ள பெரிய ஆளுகளும் நம்மளை நோத்தாங்கன்னு வைவாங்களே. அவன் விளையாடுற வீரரே பதட்டத்தை விளையாடுவாங்க. இந்த பார்க்குற ஆளுக ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருப்பேன். விராட் கோலி அவுட் ஆனதுக்கு இவங்க பேசுவாங்க இலவட்டம் போகிறான். அந்த பால் அவர் லெஃப்ட்டில் விளையாண்டுருக்கணும், ரைட்டில் அடித்ததுனால தான் கேட்ச். என்னமோ இவன் விளையாண்டு பிடுங்குற மாதிரி. அதுலேயும் சில பேர் வெறி உண்டு டிவி மேலே ஏறி உட்காந்துருவேன். டிவி மேலே ஏறி உட்காந்து வெதரை ஒதுக்கி விட்டு, இல்லை மதரை அங்கிட்டு ஒதுக்கி விட்டு சீரியல் பார்க்க. டேய் பெட்டிக்காரன் மண்டையை நல்லா பாருங்க. நம்ம ஊர் செம்பரியாட்டு காக்கடா தெரியும் பாரு, அவன் மண்டை. டேய் பெட்டிக்காரன் உட்காந்துருக்கும் போது நல்லா பெட்டி வாசிக்கிற மாதிரி பட்டை அடித்து பாகதுற மாதிரி ஜிப்பா போட்டு அப்படி வெத்தலையை போட்டு உட்காந்துருந்து அவன் பெட்டிக்காரன். நீ என்னடா தொண்டி பஜாரில் பிளாச்சுல வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் என்னடா? அண்ணே மைசெட்டு அருமை வேலவன் பேசு குபு குபுக்குன்னு வருது. அதுக்கு ஏதாவது சீனி ஓட முடியுமா? ஏதாவது குறை? ஏன்னா நீ நல்லா இருந்தாத்தான் நான் நல்லா இருக்க முடியும், தம்பிகளெல்லாம் நல்லா இருந்தாத்தான் அந்த அண்ணன் நல்லா இருக்க முடியும். ஐயா நினச்சி எல்லா பட்டனும் திருடுறான்டாவேன், எல்லா பட்டனும் திரும்பிட. சரி ஒரு ரூபாய் சுண்டி விடு, இந்த மஞ்சளாக இருக்கே அதை அமுக்கு, அது நிப்பாட்டுறதாடா. சரி சரி நாடகமாக கராட்டமாண்ணா. ஏய் தம்பி உன்னை அறடா 500 தரேன், நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா மயிறு மேனே. நான் வேறு என்னமோ கேட்க போகிறேன்னா அது உலக அதிசயமாடா. வந்திருக்கின்ற என் பாசம்புகு அன்பு தமிழ் உறவுகளே, நீ தமிழும் கிடையாது, நீ தான் நாடகத்தை கருத்துவே. ஐயா அம்பலர் ஐயா அந்த அவர் உள்ளே வர வேணாம் ஐயா. நான் கிளப்பப்பட்ட வார்டு ஜேஜிபி வர சொல்லி 1 மணி நேரம் ஓட்டி தானே கிளப்பியிருக்கேன். மணிக்கு 1500 கொடுத்து கிளப்பி விட்ருக்கேன். ரொம்ப கஷ்டம். அங்கே மண்டி ஓடுக்கிட்டு என்ன பண்ணுற நீ? டான்ஸ்கார பிள்ளைக்கு பாவாடை மாட்டி விட போறியா? அது புரிசியை மாட்டி விடாமே கொக்கியாந்து போய் கிடக்குன்னு அழுதுகிட்டு இருக்கா. என் பாசமிகு அன்பு தமிழ் உறவுகளே, இன்றைக்கி சினிமா உலகத்தில் 300 ரூபா கொடுத்தா கூட நீங்கள் படுத்துக்கிட்டு ஏஜியோட படம் பார்க்கலாம். அங்கெல்லாம் இன்றைக்கி கூட்டம் கூடுவதில்லை. இந்த நாடக கலைக்கு இவ்வளோ கூட்டம் கூடியிருக்குன்னா அது காரணம் என் தமிழன் தமிழனுடைய கலையை வளர்த்து கொண்டிருக்கதா அர்த்தம். உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இப்போ நாடகம் பார்க்க வர ஆளு கூட லேஜாக நினச்சிருப்பீல்ல, குளிக்கும்போது ஜட்டியை நினச்சிருப்பீங்களேன்ட்டேன். அந்த ஒரு கோட்டரை போடும்போதுக்கு முன்னாடி அந்த ஆள் சொல்லுவார், இன்றைக்கி சிவன் ஒரு நாடகம்ல ராதாகிருஷ்ணன் வர்றாரு, இப்போ என்னை கூட்டுப்பா. வண்டியில் ஒரு ஆள் தான் ஏறணும், காற்று இருக்காது போயா. ஒரு கோட்டரை போட்டவொடனே 7 பேர்த்த ஏற்றுவேன். அதே ஆள் ஏறு வண்டி காற்று இல்லைன்ற மயத்தை பிடுங்குது வாயா. காற்றாது மயிராது, வீடு இப்படி ஆடும் கடக்குன்னு அதோடு அடித்து காலையில் ஓட்டிகிட்டு போவேன். ஏன் ஐயா நீங்கள் திருவிழா வைக்கிறீங்க, சுப நிகழ்ச்சி அத்தனை வைக்கிறீங்க, எத்தனை நிகழ்ச்சி வச்சாலும் இந்த கல்யாணம் காது ஊத்து சடங்கு வைக்கிற ஆளுகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், 8 மணிக்குள்ள விஷயத்தை முடிச்சுக்கோங்க. 12 மணிக்கு மேலே விசேஷம் வச்சிங்கன்னா தொலைஞ்சிங்க. அப்போ வர்ற ஆள் ஊரம் சாப்பாடு என்ன கறி ஓட்டாலும் 12 மணி ஆகட்டும், ஒரு கோட்டரை போட்டு போகணுன்னே வருவேன். கடைசியில் கோட்டரை போட்டு விட்டு கடைசியில் மொய்யை எழுதாமல் போதையில் வீட்டுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்துடுவேன். இந்த 5000 10,000 மொய் எழுதுகிற ஆளுகள்லாம் விஐபி மாதிரி வருவாங்க. எங்கள் ஐயா உட்காந்துருக்காருல அம்பலர் ஐயா, அவங்கெல்லாம் கட்சியில் உள்ளவங்கள அவங்கெல்லாம் ஒரு கவர் தான் கொடுப்பாங்க. 5000 10,000 இருக்கும் கொடுத்துட்டு விசேஷ வீட்டுக்கார சொல்லுவாங்க, சாப்பிடுங்க 10 ஃபங்க்ஷன் இருக்குது, காப்பி மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த 100 ரூபாய் எழுதுறியான் பாரு, அவன் மண்டபம் காலியானாலும் அவன் வரமாட்டேன். அங்கிட்டு போவேன் என்ன அவன் தான் சொல்லுவேன், பொண்ணுக்கு மசுறு காணாதே, ஏன் அந்த மசுரை வச்சு தாயில் ஓசை வச்சு காட்டுக்கு அடிக்க போறியா? உடனே லேசா மாப்பிள்ளைக்கு லேசா எத்து பொல்லு, ராய் வீடு அம்பிட்டு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் குறைச்சினேன். சாப்பிட்டேன், சாப்பாடு எப்படி இருந்துச்சு மச்சான், சாப்பிட்டேன், குடல் உள்ள உப்பு பத்தாது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு முண்டை 100 ரூபாய் எழுதாமல் வீட்டுக்கு கொண்டு வருவேன். அவன் தேவை. உலகம் அப்படி இருக்குது. என் தாய்மார்கள் ஊரா, தாய் நீங்கள் நல்லா இருக்கணும் தான், நீங்கள் 100 வருஷத்துக்கு நல்லா இருந்தாத்தே சீரியல் நல்லா ஓடும், நல்லா இருக்கத்தான். சீரியலில் பொம்பளை அழுதா நீ தள்ளி நின்று அழுகாத, டிவியை கட்டி பிடிச்சி குடும்பத்தோடு ஒப்பாரி வச்ச அழு. ஆமாம், அப்புறம் அந்த பொம்பளை செத்து போயிட்டானா நீ என்ன பண்ணுற, 14ஆம் காரியத்துக்கு அந்த பொம்பளை வீட்டுக்கு போ. சீரியலில் இருக்கும்போது பூரா இங்கே தோசைக்கல் தீ பிடிச்சி எரியும், புரிச்சேன் கத்துவார், ஏ பூச்சண்டு தோசைக்கல் எரியுது, எரியட்டேன். அங்கே அவனை கல்லை விட்டு எறிகிறாங்கடா சீரியலில். சீரியல் பார்க்குறது வேணாம்னு சொல்லலை, உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சத்தோடு பாருங்கள். நீங்கள் சீரியல் பார்க்கும்போது உங்கள் பிள்ளையை உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு செல்ல கையில் கொடுக்குறீங்க, அவன் பிரிப்பேடு கேம விளையாடுறேன்.
இந்த ப்ரீபெய்டு. ஆமாம், நீ படித்து நக்குனாப்பில் இருக்கான். என்ன ப்ரீபெய்டு? அடே சூத்து வச்சு போவோம் உனக்கு. நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுரா. நீ படித்து பெரியாள் ஆகி பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக நடந்து அந்த ஊரில் இருக்க ஏழை மக்கள் உதவி செய்யடா. நீ தான்டா கடவுள். அதை செய்ய மாட்டாங்க. ப்ரீபெய்டு கேம்பில் வந்து ஒரு வாய்ஸ் வருது, 4 பேர் சேர்ந்துக்கிறேன். சேர்ந்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு எங்கள் ஊரில் நடந்தது. கேம் விளையாண்டுக்கிட்டே, ப்ரோ சந்துக்குள்ளே வரேன் ப்ரோ, ப்ரோ மாடியில் ஏறேன் ப்ரோ ஒருத்தன் அப்படின்னு ஊருக்காரன் பூரா அருவாக்கம்பை எடுத்துட்டாங்க. எவனை சந்துக்குள்ளே களவாணி போய் வந்துட்டேன்னு பார்த்தவங்க கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சீமக்கிற தூரில் உட்காந்துக்கிட்டு நான் நகைச்சுவை சொல்லவில்லை, இந்த கேப்பில் இருக்க வந்துட்டேன். எதை விடிய விடிய இழுத்துட்டே திரி. ஏன்னா மை செட்டு போடுறது ஒரு அழகான கலை. அது எல்லாரும் எதையும் செஞ்சிட முடியாது. சேச்சிப்பி ஓட்டுற ஆள் போய் மை செட்டு போட முடியுமா? மை செட்டு போடுற ஆள் வந்து பெட்டி வாசிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேளுவேன், மை செட்டு போடும்போது நீ இந்த ஊருக்கு வந்து 1 வாரம் இருக்கும். 1 வாரமும் ஊரில் தான் சோறு ஒன்றா. அதே மாதிரி நீ போஸ்ட் மரத்தில் கொலா கட்டை ஏறுற, சட்டியில் ஓட்டை இருக்கான்னு பார்த்துட்டு ஏறு. கண்ணு கண்ணா ஓட்டையாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஊருக்காரங்க திருவிழா வேணாம்னு கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டம். டேய் டேய் ஏய் லவ் பண்ணுறீங்களடா? லவ் பண்ணலன்னு 18ஆம் படி கருப்பு மேலே சத்தியம் பண்ண. ஏய் நான் ஒரு பொம்பளை நம்பர் தரேன், டான்ஸுக்கார பிள்ளை நம்பர் பேசுறியாடா? இன்னும் தூங்கவே மாட்டேன் ஒரு 2 மணி வரைக்கும். இல்லைன்னா சத்தியம் பண்ணு. ஹலோ ஹலோ மைக்கை செக் பண்ணுப்பா. ஹலோ. இந்த மை செட்டில் பேசும்போது நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மை செட்டு நம்மள்கிட்ட பேசும்போது நான் வந்து கை கொடுத்தல, என் பங்காளி சொல்கிறாரு, அண்ணே சாப்பிட்டீங்களா? நல்ல சாப்பாடு தானே அவருக்கு கவுன்சில் ஐயா வீட்டில். ஆமாம் போய் சாப்பிட்டேன். மைக்கில் பேசும்போது இந்த மை செட்டுக்கார குரல் மாறிடும். சாப்பிட நேரப்படுத்தால் மேண்டப்பட தெரியப்படுத்தலாம் சாப்பிட நேரப்படுத்தலாம் எல்லா என்ன சொல்கிறானே சொல்கிறேன். சோத்துக்கு வர சொல்கிறான்னா இல்லை பந்தி முடிஞ்சு வச்சு வீட்டில் படுக்க சொல்கிறான்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரு கலை, ஆயக்கலை. 64 கலை இருந்தாலும் அழியா கலையா நாடக கலை. இந்த நாடகத்தை மட்டும் இந்த மக்கள் ஏன் தொடர்ந்து வச்சு பார்க்குறாங்கன்னு இப்போ உள்ள பருவமடைந்த ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளையும் நினைக்கலாம். எத்தனையோ ஆடம்பாளர் இருக்குது, என்னென்னமோ நிகழ்ச்சி இருக்குது. நாடகம் எதுக்கு போடுறாங்க? எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் பாதி நேரத்தில் நாடு செழிக்கணும்னு எல்லா நிகழ்ச்சியும் பாடுறாங்க. ஆனால் நாடக கலைஞனை பொறுத்தளவு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே 5:30 மணிக்கு மேல் நாடு செழிக்கணும், நல்ல மழை வேணும்னு மனதார பாடக்கூடிய ஒரே கலைஞன் தான் நாடக கலைஞன் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் அத்தனை பேருமே கைதட்டுறீங்க. இந்த கைதட்டுறதுலேயும் பிரச்சனை இருக்குது. நான் சொல்லும் போது கைதட்டுங்க புறோண்டுவேன், ரப்புன்னு தட்டினா கூட வந்தாலும் சொல்லுவேன், என்ன சொல்லிவிட்டேன் கைதட்டுற? இல்லை கைதட்ட சொன்னார். அப்படி கைதட்டினேன்னா கணேஷ் போல தர மாட்டேன், கணேஷ் போல தரவே மாட்டேன், கொண்டே வருவேன். அப்புறம் 2 ஓட்டுக்கு தான் இருக்குது, 1 ஓட்டுக்கு உனக்கு கொடுக்க. விக்கெட் விழுந்துருச்சு, கிளம்பிட்டாங்க. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவேனார். விண் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி மாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். வந்திருக்கின்ற நாடக நடிகர்களுக்கு சிவனூர்
மற்றும் தழுதனூர் மேல கைக்குடி இளங்குளம் கிராமத்தார்கள் சார்பாக 4 கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி இங்கே கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த பத்தியில ஆனால் டாஜ்மோர கடையை அடைச்சாலும் வீட்டில் அவன் குக்கரில் காய்ச்சிடுவேன். நாடகம் வள்ளி திருமணமா ஹரிச்சந்திராவா ஏன் பிறண்டு அழுகிறாப்புல? அவர் அந்த 3ஆம் நம்பர் ரூமில் படுக்க சொல்லுங்க. நரஸ் அவருக்கு ஒரு குளுக்கோஸும் 23 இன்செக்ஷன் போட்டு விடு. வர நாடகத்துக்கு வர்றது எனக்கு பயந்து கிடக்கு. உள்ளே வர்ற ஆள் பூரம் போதையில் என்னையே வந்தால் ஒரு 4 பேர்த்துக்கு அடையாளம் தெரியலை. ஏன்ட்டே வந்து கேட்குறேன். பப்புன்னு எம்கேஆர் யார் அண்ணே? நான் தானே. ஓ மண்டை வெள்ளாட்டம் குட்டி மாதிரி இருக்கு, நீ இல்லை நான்ட்டேன். ஏன்னா ஆதி காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு வெட்ட சொன்ன முடி வெட்டுனா இதேன். இப்போ பயல ஊரம் போய் பார்த்தா 2 பக்கம் வலிச்சுட்டு இருந்தா தெரியாம பாரு, கீரிப்புள்ளியை படுக்க வச்ச மாதிரி அந்த போகிறேன் பாரு. இந்தா இப்போ ஜலனு கடையில் போகிறேன் 500 வாங்கிட்டு தீய பொருதி விடுறாங்க. மண்டையில் தீய பொருதி தலகால தூக்கி சட்டுக்களை விட்டு மண்டையை அமர்த்தி தூக்கி போடுறதுக்கு 1000 ரூபா. எந்த இது வேணாலும் மாறலாம். அடுத்த நாட்டுக்காரனை பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் மாறக்கூடாது. ஆனால் உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் இந்த தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும் வெளிநாட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாட்டை அவுத்து விட்டு அப்படியே சரட் 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 ஒரு துணியை வச்சுக்கிடுவாங்க. சரட் சரட்னு திருப்பி பார்த்தா மாடு 2 சுற்று சுற்றும் 3வது சுற்றுக்குள்ள கேட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. வீரமுள்ள பாய்ச்சல் உள்ள மாடு பாஞ்சு வாடி வாசம் விட்டு வரும். என் வீரத்தமிழை நெஞ்சை நிமித்தி பிடிக்கிறான் பார். உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் என் தமிழை. ஆனால் இப்பயும் உலக நாட்டுக்கு தமிழை பயங்காட்டுறேன். உண்மைதான். சமீபத்தில் வீடியோ போட்டு உலக நாடே மிரண்டு போனாங்க. பீரு பொங்கி வந்திருக்கு, ஒரு சிப்ஸை போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுக்காரன் அதோட 8 பேர் தூக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். என்னடா நம்ம என்னென்னமோ ரசாயனம் போட்டு ஆஃப் பண்ணுவோம், ஒரு சிப்ஸை போட்டு ஆஃப் பண்ணிட்டானே. எவ்வளோ தூரத்துக்கு இந்த தமிழை வீரன். வாங்க அப்பு பொன்னாட பார்த்து வாங்க. அப்பு வாங்க. ஏன்னா நீங்கள் போட்டீங்கன்னா குளிருக்கு நாங்கள் பொத்திக்கிடுவோம். ஹலோ ஹலோ ஹலோ. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே ஆர்மணித்துக் கொண்டிருக்கும் இனப்பைய மகன் என் அன்பு தம்பி. ஆளுதான் முரட்டாளா இருக்கேன். இன்னும் ஜெயிஸுக்கு வந்து சட்டி திருப்பூரில் தயாரிச்சுட்டு இருக்காங்க. சட்டியே போட மாட்டேன். அவனுக்கு வேணாம். பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓத்தி மகிழ் வைக்கிறார்கள். ஆமா 4 கிராமத்தை அப்பயே சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னோம்னா அந்த நாடகம் முடிய 7 நாள் பிரார்த்தனை வைக்கக்கூடிய குடும்பத்தாரில் சொல்லிடுறேன். பாசத்துக்குரிய காவண்ணா, குப்பு, ராஜம்மாள், வேல்பாண்டி குடும்பத்தார்கள் வேணா காளிமுத்து நாடார் மகன் கைக்குடியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் சார்பாகவும் இந்த 4 கிராமம் சார்பாகவும் பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களும் மற்றும் 4 கிராமத்தார்கள் சார்பாக இதுக்கு ஒரு 5000 சேர்த்து வாங்கின சம்பளம். இங்கே பலவாத்தி செய்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை AK அருள் அவர்களுக்கு நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாகவும் 4 கிராமத்தார் சார்பாகவும் பொன்னாடை ஓத்தி மகிழ் வைக்கிறார்கள். இங்கே தாளம் கொண்டிருக்கும் பாத்தியனூர் அவர்களுக்கு பார்த்திபன் அவர்களுக்கு என்ன உரையாட்ட போறியா? துண்டை வாங்கிட்டு படுமேன். இங்கே வர்றிய என்ன பாகவதர் மாதிரி பார்த்திபன் அவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உள்ள கொண்டு போட்டுட்டு நீங்கள் போய் படுக்கலாம் வீட்டில். அவ வந்தோடனே போடுவோம். ஆமா பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் 4 ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் கவுன்சிலர் ஐயா அவங்களுக்கும் ஐயர் தானங்க ஐயர். உண்மையிலே நான் பெரும்பாலும் ஐயர்னு பார்த்தா அந்த தோற்றம் இருக்கும். ஆனால் முகத்திலே ஒரு சாதாரண மனிதன் நம்மளை போல இருந்து அத்தனை சமஸ்கிருதங்களையும் மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்து நான் அவரை கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா இன்னைக்கு நேரில் பார்க்குறேன். நன்றி ஐயா. கொஞ்சம் லைட்டாக தள்ளி உட்கார்.
ஏன்னா மருதமணி வருவேன், எத்துவேன், மேலே பிசுறு அடிக்கும், டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்ச அமுக்குவேன், உங்களுக்கு ஒரு மாதிரி முணுமுணுன்னு இருக்கும். அதனால் அங்கே ஹலோ ஹலோ என் ஜாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிக்க போகிறேன். வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அந்த சிவனோடு அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாள நாடு அது முப்போகம் விளையும் சீமை. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாடா ஆட்சி செய்ய ஒரு பிள்ளை இல்லை. இந்த 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளையா மடி பிச்சையா தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்னா சொல்ல மாறாம, நான் 60 பிள்ளைய செல்லமாக வளர்த்து வாரேன். இத ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளைய மனதார தார வாக்கினேன். இது மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க, இந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளர்ந்து வரும் காலம் முப்போகம் விளையா கூடிய மலையாள ஜீமை. இந்த 60 பிள்ளையும் வளர வளர கடும் பஞ்சமடைய அங்கே பயிரெல்லாம் கருகுது. அப்ப விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பட்டினில வாடுதுடா மலையாள நாட்டுல. அப்ப மலையாளத்து அரசே இத காப்பாத்த வழி தெரியாம எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல வண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கு மண்டு குறி வாக்கையில எடுத்து வச்ச குறியில சொன்னானா கோசு உண்டு கோடாங்கி, இன்னைக்கு 60 உள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்புடா சங்கிலில கட்டுனாலும் இந்த கருப்பு கட்டுப்பட மாட்டாது. கருப்பு இந்த கருப்பு நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டு அழிச்சு புரு என்று சொல்லி மண்டு குறியில சொல்ல. அப்ப இந்த கருப்பை விரட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்க கண்கலங்கும் காலா ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா என் கருப்பனை பெட்டிக்குள்ள. மலையாள நாட்டுல உச்சி நல்ல நேரம் அட 1 மணிக்கு மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி கிளம்புதுடா மலையாள நாட விட்டு. அப்ப தள்ளாடி தள்ளாடி பெட்டி வரும்போது என் கருப்பனுக்கு இந்த தமிழ்நாடுக்கு நாட்டுல நான் எந்த தசை போறதும் தெரியாம பெட்டிக்குள்ள கருப்பே உருண்டு விரலங்காலம். அப்ப பெட்டி அலமோதி வரையில அழகு மலை காடு அட அருவி மலை ஜோங்க 18 திருடர்களும் என் அழகு மலைய கொள்ளையடிக்கு வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகு மலை எல்லைக்கு. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18ஆம் படி கருப்பை வணங்கி
இந்த சிவனூர்ல இருக்காண்டா சின்ன கருப்பு, என் கருப்பேன் குதிரை கிளம்புதுடா, என் அழகு மலை எல்லாம் விட்டு என் கருப்பனை வணங்கி. கருப்பு சிவனூர் சிறு ஸ்ரீ வேலாயுத சுவாமி, ஸ்ரீ வீரபத்திரர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ காளியம்மன் கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கைக்குடி வே காளிமுத்து நாடார் மகன் காவண்ணா குப்பு ராஜம்மாள் வேலுப்பாண்டி குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான சிவனூர், சிவனுக்கே ஒரு ஊர் என்றால் சிவனூர், அருமையான கிராமம், அன்பான மக்கள், இவர்கள் ஒத்துழைப்போடு பாசத்தோடு நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்தியா ஜெயிச்சிச்சா தோத்துச்சாடா? நான் வேற திரும்பி பார்க்கும்போது 2 பேரும் முருகனும் கவட்டுக்குள்ள வச்சிருக்கேன், நீனும் கவட்டுக்குள்ள இருக்க, 2 பேரும் என் தம்பிகள் இல்லை, வீட்டுக்கு போங்கடா மரியாதையா. கோயிலினும் இனிமையான கோயிலவாணி. அப்போ வணக்கம். கொஞ்சம் மொழி பேசுகிற ரஞ்சிதம், உண்மையிலேயே தட்டாம இருடா. எத்தனையோ வள்ளியை பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்திருக்கு வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. பேச்சுக்கும் சரி பாட்டுக்கும் சரி இந்த வள்ளி எப்படியாப்பட்டவங்கன்னா எம்ஏ. ஏன்னா வள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அவங்க ஆத்தா பையன் இன்சில எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எனக்கு என்னமோ இந்த நாடகத்தில் நாடகத்தில் போடுற ஆளுகளுக்கு 100க்கு 90 பேத்துக்கு தான் மண்டையில் மசிறு இருக்கு. இப்போ போய் உள்ளே பாருங்கள், நாடகத்தில் நேரம் டோப்பு முடிய எண்ணெயை போட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் நல்லா பாடுவேன், ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாத. உண்மையிலேயே அவனை மாதிரி ஒரு தமிழனை பார்க்குறது நான் கஷ்டம். எந்த கெட்ட வழக்கம் இல்லை, கணேசி போல ஓடுவேன், அப்பப்போ செய்தி வீட்டி அடிப்பேன், அவ்வளோதான். வேறு கெட்ட வழக்கலாம் இல்லை. மிஞ்சி போனால் பீர் அடிப்பேன், அவனை செகில் அடிப்பேன். பாசத்துக்குரிய அருமை சகோதரர், பாட்டுக்கும் பேச்சுக்கும் பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன், எங்களது வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பாடல். தம்பி திருவிடா அண்ணன் கை காட்டி இந்த பக்கமெல்லாம் நீ வந்துட்டேன்னா என்னை எதிர்த்து பேசாத தம்பி, அரைஞ்சு விடுவேன். தாய்க்கிராம மாதிரி என் சொந்த வந்த பூரா உட்காந்துருக்கு. என்ன சொல்கிறேன் பாரு, மொத்தவங்க அம்மான்ட்டேன், வாயில் விட்ட முட்டுவேன். இந்த பகுதியில் நீ கைதட்டு வாங்குறியான்னு பார்க்குறேன். இப்போ நீ பாடுற பாட்டுக்கு ஊரம் கைதட்டணும். அப்படி கைதட்டலைன்னா என்ன பண்ணுறேன்னா, உன் பெட்டியை சுடுமாடை கூட்டி தூக்கிக்கிட்டு வேலிக்கரவில் விழுந்து கைகாட்டியில் ஒரு காலையில் வெள்ளனா போண்டா கடை திறப்பாங்க, அங்கே உட்காந்து உளுந்த வடையை தட்டி போடு. கை கடுத்துச்சுன்னா கம்பு கூட்டில் தட்டி போடு. மசுறு வடைன்னு 10 வடை சேர்த்து ஓடும். உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. நான் பார்க்க வாய்தாவோட வரேன். உட்காந்துருக்கேன் பாரு, அப்படியே இறுகிட்டேன் பாரு. நம்ம தொக்கு எடுத்து புண்ணாராத மாதிரி இருந்தா நீனும் மருதமணி கெட்ட ரோக்கர்றான் நாடா காசாப்புறம் திண்டவங்க இங்கே தான்டா. என் அன்பு தம்பி கைதட்டு வாங்குவானா டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. ஹலோ ஹலோ ஆத்தா உஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல வீண் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணு செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உள்ளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உள்ளே அந்த ஆகாயத்தை போல
இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு. பூஞ்சோனதானே இருந்தட விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் பூஞ்சேலதானே மண்ண பூஞ்சோலதானே ஈரச்செல காயும் போது வாடவில்லா தெரியும் வித்து போன சேலைக்கின்னும் சோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் இந்தியா ஜெயிச்சிருச்சு. அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளானே வண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளானே வண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேளானே வண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்தமானே ஐம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே பயிரகமோ சேலை மனசுக்குள்ள விரியும் எழுத்த சேல திரி விளக்கு போட்ட எரியும் எழுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பொழிக்க அப்பனுக்கு தலதோபட்ட பத்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். டிராவிட்டுக்கு தான் கப்பு. உண்மையிலேயே முன்னாள் இந்தியா கோச் கிடையாது தம்பி. 50 ஓவர்களில் எத்தனை பேர் சிறப்பாக விளையாண்டாலும் டெஸ்ட் போட்டியில் டிராவிட்டு தாண்டா, அந்த டிராவிட்டு தாண்டா இன்னைக்கு கோச்சரு. ஜெயிச்ச பெருமையும் கப்பும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த டிராவிட்டுக்கும் அவரை சார்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அத்தனை பேருக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பற்று இருந்தா யாரும் அழைக்க முடியாது. அந்த நாயை கூட்டு தெரியாம பாரு அவன். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றேன்? இங்கு பவுனாக நடிக்கும் எம்கேஆர் அவர்களுக்கு சின்னாவடையைச் சேர்ந்த ராஜ நடிகர் நாகராஜ் அவர்களும் மாமா நாகராஜ் அவர்களும் சேகர் அவர்களும் சேர்ந்து 201 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். இளங்குளம் இளைஞர் மன்றம் அண்ணன் அவர்களுக்கு 1001 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இளங்குளத்தைச் சேர்ந்த குமார் பிரதர்ஸ் தம்பி அவர்கள் எம்கேஆர் அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். தலதனூர் மாரிமுத்து அம்பலம் அவர்கள் எம்கேஆர் அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுப்பவர்கள் யாரும் மேடையில் ஏற வேணாம், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நாடகம் நல்லா சிறப்பாக நடக்கணும், அவங்க ஏறி எந்த கரைச்சை பண்ணக்கூடாது. நாடகம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கணும். கலைஞர்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அவங்க வாட்டில் நடிப்பாங்க. அப்படி அன்பளிப்பு கொடுக்குறாள் ஐயாட்ட. ஆமாம், மொத்தமாக கொடுங்க, சேர்த்து டைம் பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுவோம். சரி, நீங்கள் மொட்டட்டின்னு அன்பளிப்பு தர மாட்டேன்னு சொன்னால் பெட்ரோல் விலை ஏற்றி விட்டாங்க. இல்லை அன்பளிப்பு கொடுங்க, சேர்த்து மைலேஜ் கொடுக்கல. 5 பேரா சேர்ந்தா உங்களுக்கு நல்லதில்ல. ஆமாம், சேர்ந்து இங்கே நிற்கணும், சேர்ந்து அங்கே வந்துடக்கூடாது. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பாலாயம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைக்குடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி. இன்னைக்கு இந்த கிரிக்கெட்டில்
எத்தனையோ தமிழர்கள் சந்தோஷத்தை பார்த்தேன். என் தம்பி காடமங்கலம் முருகனும் என் தம்பி சின்னவன் காளிஸ் 2 பேரும் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது இந்த அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி நல்லா இருக்கணும். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பற்று. வண்டியில் வரும்போதே பார்த்துட்டே வருவேன். உண்மையிலே அந்த தேசப்பற்றும் தமிழ்நாட்டினுடைய பற்றும் என்றைக்கும் உங்களை குறையக்கூடாது. அப்படி குறையாமல் இருந்தால் நம்ம நாட்டை எந்த தீய சக்தியும் அழிக்க முடியாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பு தம்பி ரெட்டையாளம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள ரெட்டையாளம் கிராமம் தான் சொந்த ஊர் என் தம்பிக்கு. ஆமாம். ஆனால் இவர் சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு மிருதங்கம் வாசிப்பது என்று எளிது அல்ல. இவருடைய குருநாதர் அப்படி ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ். எல்லாரும் பார்த்துருப்பீங்க மோகன்தாஸ் மிருதங்கத்தை. அதிகமாக செம்பானட்டி ராசகரோட வருவார். இடது கையில் தான் வாசிப்பார். அவர் தான் என் தம்பியோட குருநாதர். அதான்டா பெருமை. குருநாதரை மட்டும் மறக்கக்கூடாது. என் தம்பி மறக்க மாட்டான்டா. ஆனால் இன்னைக்கு வந்த ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் தன்னுடைய சுறுசுறுப்பும் குறையலை. எந்தெந்த ஊருக்கு என் தம்பி மிருதங்கத்துக்கு போகிறானோ அடுத்த வருஷம் அதே ஊருக்கு கேட்கக்கூடிய ஒரு மிருதங்க சக்கரவர்த்தினா ரெட்டையாளம் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். இந்த கைதட்டு தான் நடிகனுக்கு ஊக்கத்தொகை. வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. எத்தனையோ ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு ஆல்ரவுண்டை பார்த்துருக்க மாட்டீங்க. வண்டி ஓட்டு உட்காந்துருக்கேன் கடுகு தாளிக்கிறது மாதிரி. அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லா சாப்பாடும் தூக்கிட்டு வட்டியான். கிளுகிழப்பு டப்பா, ஃபேன் கேக்கு, லக்ஸு சோப்பு கவரு, இந்த வரை கொடை உடைச்சிக்கிட்டு நம்பர் 1 ஒரு ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி.
புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் எத்தனை திறமை வாய்ந்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி இருந்தாலும் இப்ப வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியார் பிறந்தக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் புதுகை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அண்ணே உங்ககிட்ட இருக்க திறமையை இந்த சிவனூரில் கொஞ்சம் ஒழிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பெட்ரோல் காசு வந்துச்சா அப்போ சார் அவர் ஒன்று அடிச்சிட்டாரே பாப்புனா. தூத்துக்குடியை சேர்ந்த எம்கே அஜித்குமார், எம்கே கண்ணன் குடும்பத்தார்கள் 501. வடக்குளூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை மாப்பிள்ளை கண்ணன் அவர்கள் 501. தீர்த்தாங்குன்றம் பூமாரியம்மன் இளைஞர் நற்பணி மன்றம் எம்கேஆர் அவர்களுக்கு 501. வடக்குளூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். செலுகையின் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நான் 500 ரூபா வாங்க வேணாம், வேணாம் 1000 2000 தான் வாங்க. அது 500 ரூபா சலிச்சு போச்சு. ஏன்னா அதுலேயே 2000 3000னா ஒரு உள்ள கொடுக்காது, மொத்தமாக முடிஞ்சோம். வடக்குளூர் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி மகிழ்விக்கிறது இந்த 4 கிராம மக்களும் ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கோம். பொன்னாடை போர்த்தி கௌரவித்த பிரார்த்தனை
நாடக குடும்பத்தார்களுக்கும் 4 கிராமத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிற்கிறீல்ல? நிற்கிறீல்ல? ஜெயிச்சிருவியா? கண்டிப்பாக நிற்போம். நான் வரேன் பிரச்சாரத்துக்கு. செலுகை ஊராட்சி மன்ற தலைவர் ரவி. செலுகை ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய ரவி ஐயா அவர்களுக்கு 4 கிராமத்தார் சார்பாகவும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க. எனக்கு பொன்னாடை போர்த்தி கவிழ்த்த 4 கிராமத்தார்களுக்கும் பிரார்த்தனை நாடகர்களுக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிற்கிறீங்களா? பிரச்சாரத்துக்கு வரேன். 2 பேரும் ஒரே மாதிரி எதிர்த்து நிற்கணும். நான் யாருக்கு பண்ணுவேன்? ஏன்னா நல்லது செய்யக்கூடிய இவர்களெல்லாம் ஒரு பணியை செய்து கொண்டே இருக்கணும். அந்த 18ஆம் படி அருளோடு போன பிரசிடண்ட் ஐயா தானே 500 ரூபா கொடுத்தாரு. இவர் கொடுக்கல இல்லை, அவர் விரட்டி போய் ஒரு 1000 ரூபா வாங்குங்க. என்னை கண்டுக்கிறவே இல்லையா? அப்போ பிரசிடண்ட் அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் தான் பிரசிடண்ட் அப்போ. நான் கோடாங்கி சொன்னால் பழிக்கேன். 1000 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்போ. முருகா விரட்டி போய் எடுறா, அவர் இழுத்துட்டு வாங்கடா. திரும்பி பார்க்கவே இல்லையாடா? கேப்பான்ட்டு அவருக்கு தெரியும் போல அந்த அண்ணனுக்கு. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன், நடிகர்களுக்கு மட்டும் இப்போ உள்ள நாடக கலைஞனுக்கு மட்டும் தாளம் போடவில்லை இந்த தாள கலைஞன். உண்மையிலேயே தியாகராஜ பாகவதர், என்னப்பா TR மகாலிங்கம், KP சுந்தரம்பாள், இவங்கெல்லாம் நாடக உலகத்தில் நாடக நடிகராக நடிக்கும் போது தாளம் போட்ட கலைஞன் தான். உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஐயா. எங்கிட்ட ஆளக்கண்ணா சரி. TR மகாலிங்கம், KP சுந்தரம்பால்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அடித்த தாளம் தானே. சரி பத்திரம் இத்தனை கரையக்கூடாது, சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன். இன்னும் 30 வருஷத்துக்கு போட வேண்டியது. அண்ணே இந்த கடலப்பருப்பு வைக்கிற அண்ணே, அண்ணே அண்ணே கடலப்பருப்பு வைக்கிற அண்ணே. ஏய் ஆஹா மாடு புடி மாடு. என்னைய பற்றி நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பேன், இல்லை என்கிட்ட வசவு வாங்கியிருப்பேன். ஹலோ சாமி அழைக்க போகிறேன். அந்த 18ஆம் படி பெரிய கருப்பம் இந்த சிவன் சட்டை இதுதாம்மா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. ஸ்ரீ வேளவன் மைசன் சிவனூர் சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு வேளவன் மைசட்டு இதுதாம்மா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. நீங்க வாழ்க வாழ்க நூறாண்டு வாழ்க. கருப்பே துணை இருக்க அதுக்கு வேளவன் மைசட்டு இதுதாம்மா. சிவனூர் என்ற கிராம சொந்தம் தானம்மா. ஸ்ரீ வேளவன் மைசட்டு இதுதாம்மா. ஒரு பாட்டு பாடுறேன், இன்னும் 100 ரூபாய் நகட்டலையே அவங்க. அப்போ ஏஜான குடும்பமெல்லாம் உன்ட்ட மைசெட்டு பேசினா அவன் போட்டிருக்க செயின் அடை வச்சு தான் உனக்கு கொடுக்கணும். ஜிபே பண்ண வேணாம், சீப்புக்குள்ளே வச்சு பண்ணும். போதும்ப்பா நீ பண்ணது போதும்டா. நீ ஜிபேயில் பண்ணாத, செல்லு கேங்காயிரம். அந்த அளவுக்கு 1 கோடி ரூபா போட்டு விடுவேன். இங்கேயே நகட்டலைடா. அப்புறமேல பிளேட் எடுத்து போய் பின்னாடி போட்டு அறுத்து 10 ரூபா எடுத்து வந்து. ஏன்னா இவன் ஏற்கனவே ட்ரெயினில் கொள்ளையடிச்சவன். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிப்ப வைக்குவதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறான். 13 கிலோ எலும்பும் 4 கிலோ சதையும் 2 கிட்னியில் ஒரு கிட்னியை காணாமல் நேற்று பூரா லைட் அடித்து தேடினான். வெளியே இருக்கிற இடத்துல எப்படியே கிட்னி விழுந்துருச்சு, கண்டுபிடிக்க முடியல. மண்ணில் உழப்பினதுனால நாளைக்கு காலையில் மோப்பனாயை வச்சு தொடையை தட்டினேன். அப்படி இப்படி தட்டும் போதே கிட்னி விழுந்துருச்சு. அப்படி உள்ளே படுத்து கிடக்கிறான் ஒரு சூத்தோத்தி பயல். நான் ஜெயப்பிரியா மாதிரி டான்ஸ் நல்லா முழுன்னு இருப்பாளா ஜெயப்பிரியா, அவளை விட்டு வரவே மாட்டேன். மற்ற டான்ஸ் 2 பிள்ளை பற்ற தாய் வந்துச்சுன்னா நோ நோ அப்படின்வாங்க. இந்த பிள்ளை போய் பாரு, அந்த பிள்ளை காலெல்லாம் அமுக்கி விடுவேன். அன்றைக்கி பார்க்குறேன் பாவாடையை துவச்சிட்டு உட்காந்துருக்காண்ட ஊர்னியில் கெட்டவே அவன். காரியபட்டியார் காமல்ல மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்டார். சிரிப்பழகி புன்னகை அரசி, மேடைக்கு அத்தனை லட்சணங்கள் புரிந்திய டான்ஸ் தான் அன்னைக்கு வந்திருக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள்
டான்ஸ் அண்ட் காமிக். அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். சிவனூர், தழுதனூர், மேலே கைக்குடி, இளங்குளம் 4 கிராமத்தார்களுக்கும் பாதந்தொட்டு நன்றிகளும் வணக்கங்களும். உங்களிடம் பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பவன் இவனை என்னடா அதிசயமாயிரம் கிட்டே நடந்துக்கிட்டே இருக்கேன். வந்தலேருந்து 250 தடவை போயிட்டேன். எதுங்க நீர் கசிவு ஏற்படுதா? ஆன்மீக டாக்டரை பாருங்கப்பா, உங்ககிட்டயே போகிறேன். இந்த நாயையும் கூட போகுது. அவனாயா அவன் மோண்டு விட்டு வரும்போது நக்கிட்டு வருமா? என்ன பண்ணுறிய? 2 நாயும் சேர்ந்து இங்கே வரீங்க. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நாடக உலகத்தில் நாங்கள் அத்தனை பேருமே அந்தந்த கிராமத்துக்கு எப்படி நாடகம் நடக்கணும், நடிக்கணும், நாங்கள் உழைச்சி பேர் வாங்கணுன்னே வருவோம். ஆனால் அதெல்லாம் வீணாகாமல் இரவு முழுவதும் கண் விழித்து அந்த வீடியோ ஒளிப்பதிவு மூலம் எடுத்து அதிகாலையிலே உலக நாட்டில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் கைபேசிக்கு அனுப்பிவிடக்கூடிய அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களை எங்களுக்கு சொந்த பந்தமாக சேர்த்து விட்டவனே அவன்தான். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். எதில் விட்டேன்? மைக்கை ஆஃப் பண்ணி போட்டேன். நல்ல வேலை. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு வாத்தியார் SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமம். உங்கள் ஊர் மாதிரி எங்கள் ஊர்லெலாம் அப்படி பள்ளிக்கூடம் அந்த மாதிரி வசதி, இவ்வளோ மை செட்டு, இவ்வளோ கோயிலெலாம் நான் பார்த்தது கிடையாது. களிச்சேரி காளிமுனி ஐயா, அது கம்மாய்க்குள்ளே இருக்கும் ஓடமரத்தில். எங்கள் ஊரில் மொத்தமே 7 வீடு தான். 7 வீட்டில் இப்போ 3 பேர் வெளியே வந்துட்டாங்க மானாமரிக்கு. மொத்தமே 4 வீடு தான். 4 வீட்டில் 5:45 சாயந்தரம்லாம் கதவை அடைச்சிடுவாங்க. சரட்னு ஒரு ஆள் சத்த கேட்டால் கூட இருக்க கிளறட்டையெல்லாம் நடிக்கிறோம். ஆனால் அவ்வளோ ஒற்றுமை. நீங்கள் 4 கிராமம் சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு சாமி கும்பிடும்போது எனக்கு போறாமையாக இருக்குது. அவங்க 4 வீட்டுக்காரங்க, இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். இவன் வீட்டு மாடு வந்து இவன் வாசலில் சாணி ஓடுறதுக்காக வாசலில் ஜேஜிபி வச்சு தோண்டி போட்டிருக்கேன். மாடு இதுக்குள்ள வந்து விழுந்துடும், சாணி ஓட முடியாது. கோழி ஓட்டு மேலே ஏறி இருக்கு, ஓட்டை பிரித்து விட்டு ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கேன். ஓடு இருந்தால் தண்டவன் கோழி மேலே ஏறும். எப்படி உருவத்தியா? அப்படி ஒற்றுமை. அப்படி 4 வீட்டில் பிறந்தாலும் இன்றைக்கி உலக நாட்டுக்கு பூரா என்னை தெரிய வைத்தது இந்த கோமாளி. பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமே மச்சினே சொந்தக்காரங்க உங்கள் ஊருக்காரங்க நீங்கள் படிப்படியாக வளர்ச்சியாகி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி நீங்கள் உயர்ந்து வந்தாலும் போராமல் அடைவாங்க. ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ எவ்வளோ கோடி சொத்து வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனந்த கண்ணீரோடு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கோயில் குளத்தில் வேண்டக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய் தகப்பன் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகோல கிராமம். எங்கள் அம்மா பேர் முத்துவள்ளி. அது சின்ன வயசில் ஏமாற்றுவேன், அதுக்கு படிக்க தெரியாது. எங்கள் அம்மா வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெக்க ஓடியாந்து எம்மாய் பெயிலாயிட்டேன்னு சொல்லுவேன். என் ராசா பெயிலாட்டியாயா, வருஷம் அப்படியே ஆயா, அது பாசு பெயிலே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. அதை சொல்லியே 6 வரைக்கும் ஏமாற்றிட்டேன். இப்போ கண்டுபிடிச்சி பிடிச்சி பேரம்பேத்தியை கொண்டு வந்து காமிக்கிறாங்கல்ல, உங்கள் அப்பே இப்படி தாண்டா சொல்லி என்னை ஏமாத்தினேன்ட்டு நீங்கள் ஏமாற்ற முடியாதுன்னு அது டீச்சர் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா இவ்வளோ தூரத்துக்கு நான் நகைச்சுவையை பண்ண காரணமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா ஒரு இடத்துல பேசுனா அங்கே இருக்க 50 பொம்பளை 100 வேலை பார்க்குற பொம்பளையும் சிரிப்பாங்க. என் தாயினுடைய ஜீனு தான். ஆனால் எங்கள் அப்பா அதோட எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி ஆடு மாடு மேய்ச்சி வளர்த்தவர். அப்படி ஒரு குடும்பத்திலே பெருமை சேர்க்க விதமாக இன்றைக்கி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும், ஒரு காலத்தில் நான் குடியாரனாக இருந்தேன் நாடக உலகத்தில். அப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ கண்ணீர் வடித்தாங்க, இப்படி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு வேதனைப்படுறோம். அதே மகனை இன்றைக்கி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மனம் குளிர்ந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்னை நம்பி வந்தாலும் வாழ வைக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும்
நாடக நடிகர், இப்பொழுது உங்கள் மத்தியிலே சினிமா நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் ஒவ்வொன்றுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நாடகம் ஆரம்பித்ததே அதிக காலதாமதம். நீங்கள் அவரை வர சொல்லுங்க, இவரை வர சொல்லுங்கன்னா நாடகம் மொத்தமே 2 ஆளுக்களை முடிச்சிருவேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் புண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் புண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் புண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு கால குடிக்க கஞ்சியோடு எடுக்க ஒரு வீடோடு சந்தோஷமா இருக்கணும். ஆனா கடை இல்லாம நீங்கள் எல்லாரும் கடை இல்லாம வாழணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். என்னது இது? ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அமைதியாக நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை இத்துடன் சிறப்பாக நடத்தி வைக்க போறோம் சொல்ல வந்தேன். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. சரி வந்தமா ஆடத்து போடுமா தாக்கல உள்ளோட்டமா இருக்கணும். ஆரம்பிச்சிரோமா? இந்த வசனத்தை சொல்லலாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ணா என்னம்மா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? சிரிக்கணும் சிரிச்சினாவே எனக்கு சந்தேகமாவே இருக்கு. உன்னை நம்பலாமா வேணாமா? புடி என்னால முடிஞ்ச ஒரு வச்சுக்கோ. ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. சிக்கவா பொண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. சொன்னது கட்டிட்ட பிள்ளை கபரணி கட்ட பிள்ளை கட்ட பிள்ளை மாலை கட்டி கட்டி வச்சுக்கவா வச்சுக்கவா வச்சுக்கவா. ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை.
நான் பேசுறது அப்படி கேக்குது. எனக்கே அப்படிதான் கேக்குது. நான் பாடுறதே தலையில. உரிமையா? டாக்கல வேற மாதிரி மாத்தி விடுமா? அண்ணா ஃபேமிலி சாங் பாடு. பாடு ரொம்ப நல்லாச்சு. இதுல பாடுறவே இல்ல. சும்மா பாடுனே. பாடு அதுல வச்சு செய்யறதே வேற. நான் பெற்ற இன்பம் ஐயம். வேண்டாம். 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 தொண்டையில இருந்து ரத்தம் வந்துருமோ? வேண்டாம். நம்ம தான போறோம் பாத்துக்கோ. போதும். போதும். மச்சான பாரடி. மச்சமுள்ளானடி. மச்சான பாரடி. மச்சமுள்ளானடி. ஆனரமா ஆனரமா. வெட்டனோ வாங்கடி. மச்சான பாரடி. அவரே மச்சமுள்ளானடி. ஏமா என்னமாச்சு? அப்படியா இருக்குது? வெக்க போறியா? நான் என்ன சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா இருக்க நீங்க வேற. ஏங்க வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு வசனம் பாட்டு இல்ல. பாட்டு ஸ்டீஸ் பாட்டியா? அதுல குறைஞ்சது 1001 விஷயமாவது என்கிட்ட இருக்கணும். ஆளே பாடலியா இவர வீச வச்ச பிள்ளை ஆயுமொழி நாடடி மாமலா ஆள போரே ஆளடா அஞ்சலி வீரனா அடக்கினாக தானன தான தானன தான. ஐயோ ஏங்க நான் அப்படி சொல்றேன். ஐயோ அது என் கூட பிறந்த உடற்பிறப்பு பாட்டுல வருது. அது ஒரு பேக்கு கு பேக்கு அடக்கடி நாக்கு நாக்கு அது ஒரு பேக்கு அடக்கடி நாக்கு அது ஒரு பேக்கு அவளையே இவரா முத மச்சான பாப்பா மிஸ்டர் மிருதகர் அவர்களே என்ன பல்ல கடிச்சுக்கிட்டு வாசிக்கிறீங்களே? என்ன என்னது மச்சான சொல்லி வச்சிருக்கத ஆல்ரோடுக்காரங்க நக்கல் பண்ணிக்கிட்டு ஓகே என்ன ஓகே 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 டான்ஸ் ஓகே. இல்லங்க மாட்டாம மாட்டிக்கிட்டா ராதா கிருஷ்ணே ஓகே. என்ன வார்த்தை கேக்குறாரு நீ பாத்தே? என்னது? என்ன குர்ரா கேட்டேன்? குர்ராங்கறாரு ஆல்ரோடுக்காரர். அத கொடுத்து அப்புறம் நான் என்ன பண்றது? வீட்டுல தான் ஒன்று பீரோல வச்சிருக்கீல்ல